அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு. சூரியன் சுக்கிரன் உச்சம். கோடிகளை குவிக்க போகும் ராசிக்காரங்க யாருன்னு நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் 2 முக்கிய கிரகங்கள் உச்சம் அடையுது. மேச ராசியில் சூரியனும் மீன ராசியில் சுக்கிரனும் உச்சம் அடைகின்றனர். புதன் மீனத்தில் நீசம் அடைகிறார். கும்பராசியில் சனி செவ்வாய் கூட்டணி நீடிக்குது. மீன ராசியில் ராகு, கன்னி ராசியில் கேது என ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் ராம நவமி, சித்திரை வருடப்பிறப்பு, சித்ரா பௌர்ணமி, மதுரையில் சித்திரை திருவிழா என கொண்டாட்டங்கள் களை கட்டுது. உச்சம் பெற்ற கிரகங்களினால் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பணம் வரும், திருமணம் கைகூடும், காதல் ஏற்படும், கோடிகளை குவிக்க போகிறாங்க என்று நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் நடக்க உள்ள கிரகங்களின் பெயர்ச்சி, கிரகங்களின் சேர்க்கை உள்ளிட்ட விஷயங்களால் லட்சுமி நாராயண யோகம், புதாதித்ய யோகம், சூரியன் மேஷத்தில் உச்சமடைந்து குருவுடன் சேர உள்ளார். இதனால் ஏற்பட உள்ள லட்சுமி நாராயண யோகம் காரணமாக எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாத கிரக பயிற்சி அதை பற்றி பார்க்கும் பொழுது 2024 ஏப்ரல் 2 புதன் பகவான் மேசராசியில் வக்கர பயிற்சி மேற்கொள்ள உள்ளார். ஏப்ரல் 9 புதன் பகவான் வக்கர நிலையில் மேசத்திலிருந்து பின்னோக்கி வந்து மீனத்தில் நுழைய உள்ளார். ஏப்ரல் 13 சூரியன் மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் 23 மீனராசியில் செவ்வாய் பயிற்சி. ஏப்ரல் 24 மேசத்தில் சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் 25 மீனராசியில் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேராக பயணிக்க உள்ளார். ஏப்ரல் மாத ராசி பலன்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்களின் அனைத்து செயல்பாடுகளிலும் வளர்ச்சிகளிலும் வெற்றியை அடைய ஏப்ரல் 2024 சாதகமாக தெரியுத. உங்கள் நீண்டகால ஆசைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சியாக இருக்க முடியும். உங்கள் இலக்கை அடைய அனைவரின் ஆதரவையும் பெற முடியும். திருப்தி அளிக்கக்கூடிய தொழில் மற்றும் நிதி வளர்ச்சியும் சாத்தியமாகும். உங்கள் செல்வத்தை மேம்படுத்த வாய்ப்புகள் உள்ளன. எனவே நீங்கள் வீடு, நிலம், வாகனம் அல்லது சொத்து வாங்க திட்டமிடலாம். உங்கள் வளர்ச்சியின் மூலம் சுய திருப்தி அடைய முடியும். உங்களின் புதிய அபிவிருத்தி நடவடிக்கைகளில் வெற்றியும் சாத்தியமாகும் மற்றும் முன்னேறலாம். சரியான தொடர்பு மூலம் அனைவரிடமும் சுமூகமான உறவை பேணலாம். உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக பல சிறு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளன. இந்த காலகட்டத்தில் உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்கு குறிப்பிடத்தக்க வருமானம் கிடைக்கும். எனவே உங்கள் வாழ்க்கையில் கணிசமான வளர்ச்சியை பெற உங்கள் எல்லா முயற்சிகளையும் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுது. ஏப்ரல் மாதம் தற்காலிக சிரமங்களை சமாளித்து வெற்றி பெற தைரியத்தையும் நம்பிக்கையையும் தரும். இருப்பினும் முடிவெடுக்கும் போது ஊசலாட்டங்கள் இருக்கலாம். எனவே ஊசலாட்டங்களை சமாளிக்கவும் உங்கள் வளர்ச்சிக்கான சரியான முடிவுகளை எடுக்க மனதை ஒருமுகப்படுத்த வேணும். அதற்கு தியானம் செய்ய
பரிந்துரைக்கப்படுது. மேலும் தாய்மார்கள் அல்லது தாய் போன்ற வயசானவங்கள்ட்ட உறவுகள் தற்காலிக சிரமங்களை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அவர்களுடன் அனுசரித்து போவதுடன் பிரச்சனைகள் வராமல் இருக்க அவர்களின் உடல்நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அடுத்தபடியாக காதல் குடும்ப உறவு எப்படி இருக்கப் போகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, காதல் உறவுகள் மூலம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற இந்த காலம் உங்களுக்கு உதவும். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பது சாத்தியமாகும். மேலும் காதல் உறவுகளில் கடந்த கால சிரமங்களை நீங்கள் சமாளிக்க முடியும். இந்த காலகட்டம் உங்கள் இலக்கில் வெற்றியை அடைவதற்கும் காதல் உறவுகளில் மகிழ்ச்சியை பெறுவதற்கும் ஆபத்துகளை எடுக்கும் தைரியத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு வழங்கலாம். இருப்பினும் ஒற்றையர் தங்கள் கூட்டாளர்களை கண்டுபிடிப்பதில் சிரமங்களை கொண்டிருக்கலாம். எனவே நம்பிக்கையை இழக்காமல் இருக்க இந்த மாதம் பொறுமை காக்க பரிந்துரைக்கப்படுது. காதல் உறவுகளால் தாயுடன் பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புள்ளது. உங்கள் தாய் உங்கள் காதலை ஏற்றுக்கொள்வது கஷ்டமாக இருக்கலாம். இது உங்கள் தாயுடனான இடைவெளியை அதிகரிக்கக்கூடும். எனவே நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் மற்றும் பிரச்சனையை தவிர்க்க உங்கள் தாயுடன் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தின் மூலம் உங்கள் துணையை பெறுவதற்கும் காதல் உறவுகளில் ஈடுபடுவதற்கும் இது சாதகமான காலமாகும். மேலும் உறவு முறிவை அனுபவிக்கும் நபர்கள் தங்கள் கூட்டாளர்களுடன் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்புகளை காணலாம். மேலும் ஒரு புதிய துணையுடன் புதிய வாழ்க்கையை தொடங்க இது ஒரு சாதகமான காலமாக தோன்றுகிறது. இது உங்கள் வாழ்க்கையில் திருப்தியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது நிதிநிலை. இந்த ஏப்ரல் மாதம் வணிகத்தின் மூலம் லாபத்தையும் தொழில் மூலம் நிதி வளர்ச்சியும் அளிக்கலாம். மேலும் நீங்கள் திடீர் வருமானத்தை பெறலாம். இது நீண்ட காலத்திற்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும். எனவே உங்கள் சேமிப்பையும் செல்வத்தையும் மேம்படுத்தி கொள்ள பரிந்துரைக்கப்படுது. வீடுகள், நிலம், வாகனங்கள் மற்றும் சொத்துக்களை வாங்குவதில் உங்கள் பணத்தை முதலீடு செய்யலாம். இது உங்கள் எதிர்காலத்தில் குறிப்பிடத்தக்க வருமானத்தை அளிக்கும். மேலும் புதிய வளர்ச்சி நடவடிக்கைகள் வெற்றியை அடைவதற்கும் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு ஆதரவை வழங்குவதற்கும் மிகவும் உதவியாக இருக்கும். இருப்பினும் உங்கள் இலக்குகளை அடைவதில் தற்காலிக தாமதங்கள் மற்றும் சிரமங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். எனவே குறிப்பிடத்தக்க நிதி வளர்ச்சியை அடைய எந்த மாற்றமும் இல்லாமல் உங்கள் இலக்கை அடையும் வரை உங்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர பரிந்துரைக்கப்படுது. உங்கள் இலக்கை அடைய சரியான தகவல் தொடர்பு மூலம் உங்கள் சூழலில் உள்ள அனைவரின் ஆதரவையும் பெற முடியும். உங்கள் குடும்பத்தில் தாய் போன்ற முதியவர்களின் சிகிச்சைக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே செலவுகளை குறைக்கவும் அவர்களின் ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ளவும் அவ்வப்போது நீங்கள் பரிசோதிக்கணும் அவங்கள. அடுத்தது உத்தியோகத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் உங்கள் வேலையில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கு உதவியாக இருக்கும். உங்கள் ஆசைகள் மற்றும் மகிழ்ச்சியை நிறைவேற்றுவது உங்கள் சாதனைகள் மூலம் சாத்தியமாகும். நீங்கள் கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் சமாளித்து தொழில் வளர்ச்சியை அடையலாம். எவ்வாறாயினும் சிரமங்களை தவிர்ப்பதற்கும் பிறருடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பதற்கும் உங்கள் பணிச்சூழலில் வயசானவர்களிடமிருந்து எல்லைகளையும் தூரத்தையும் பராமரிக்க பரிந்துரைக்கப்படுது. உங்கள் புதிய மேம்பாட்டு திட்டங்களுக்கு மேலதிகாரிடமிருந்து நிர்வாகத்தின் ஆதரவையும் பெறுவது சாத்தியமாகும். இது உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் உங்கள் வணிக வளர்ச்சிக்கு உதவும் மாதமாக தெரியுது. உங்கள் வாடிக்கையாளர்கள் தளத்தில் முன்னேற்றம் சாத்தியமாகும். இது உங்கள் நிதி வளர்ச்சியை ஆதரிக்குது. கூடுதலாக உங்கள் வணிகத்தை வளர்க்க முதலீடு செய்ய புதிய கூட்டாளர்களை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். உங்கள் வருமானத்தில் அதிகரிப்பு மற்றும் குறிப்பிடத்தக்க பொருளாதார வளர்ச்சி வணிகத்தின் மூலம் சாத்தியமாகும்.
உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவியாக இருப்பாங்க. தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லலாம். இந்த மாதம் உங்கள் புதிய செயல்களை தொடங்கவும் வெற்றியை அடைவதும் தெற்கு திசை ஒரு நல்ல திசையாக இருக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஆரோக்கியம். வயிறு, தலை, முதுகுத்தண்டு, கண் குறைபாடுகள் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீள ஏப்ரல் ஒரு பயனுள்ள மாதமாக இருக்க போகுதுங்க. எனவே இந்த பகுதிகளில் நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டால் முழுமையான மீட்புக்கான சிகிச்சையை நீங்கள் மேற்கொள்ளலாம். இருப்பினும் இந்த பகுதிகளில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் நீங்கள் தற்காலிக புதிய உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். எனவே உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது பரிசோதித்து மருத்துவரின் அறிவுறுத்தல்களை பின்பற்றணும். சரியான உணவு முறையை பராமரிக்கவும் பரிந்துரைக்கப்படுது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது மாணவர்களை பற்றி தான். தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கும் இலக்குகளை அடைவதற்கும் ஏப்ரல் மாதம் மிகவும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் பெயர் மற்றும் புகழை பெறுவது மற்றும் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவது சாத்தியமாகுங்க. இந்த காலம் உங்கள் அறிவையும் திறமையும் மேம்படுத்த புதிய வாய்ப்புகளை வழங்கலாம். சரியான நேரத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் மேம்படுத்தவும் வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. உங்கள் செயல்பாடுகளில் வெற்றி பெற பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவங்க உதவியாக இருப்பாங்க. மேலும் அதிக மதிப்பெண்களை பெற நண்பர்களின் ஆதரவை பெறலாமுங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது சுப தேதிகள் 5, 6, 9, 10, 16, 17, 23, 24, 25. அடுத்தது அசுப தேதிகள் 3, 4, 11, 12, 13, 14, 15, 22, 26, 27. இதுவரைக்கும் நாம் பார்த்தது ஏப்ரல் மாத ராசி பலன்களில் மிதுன ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.